Now total internal reflection, page number 75. When light travels from denser medium into a rarer medium, it gets refracted away from the normal. அதாவது லைட் வந்து டென்சர் மீடியத்தில் இருந்து ரேரர் மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, டென்சர் மீடியம்னா ஹை ஆப்டிக்கல் டென்சிட்டி, அடர்த்தி வந்து அந்த மீடியத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரேரர் மீடியம்னா லோ ஆப்டிக்கல் டென்சிட்டி. இப்போ லைட் வந்து டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ எப்படி இது ரிஃப்ராக்ட் ஆகும்னா, லைட்டு இட் கெட்ஸ் ரிஃப்ராக்டட் அவே ஃப்ரம் த நார்மல். நார்மலாக ஒரு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, போகும்ல, அந்த பாத்திலிருந்து அவே தள்ளி தான் வந்து இது வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். இட் கெட்ஸ் ரிஃப்ராக்டட் அவே ஃப்ரம் த நார்மல். while the angle of incidence in the denser medium increases. denser மீடியத்தோட angle of incidence வந்து I, angle of incidence வந்து I சொல்லுவோம் இல்லையா, அந்த angle வந்து இன்சிடென்ட் லைட்டோட angle வந்து இன்க்ரீஸ் ஆக angle of refraction, refractionோட angle R அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். and it reaches a maximum value. அதுக்கப்புறம் வந்து அது maximum value 90 டிகிரிக்கு ரீச் பண்ணும், R equal to 90 டிகிரிக்கு for a particular value. this angle of incidence is called a critical angle. இந்த R equal to 90 degree சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம critical angle அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். the angle of incidence at which the angle of refraction is 90 degree is called critical angle. angle of incidence-உம் angle of refraction-உம் 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம critical angle அப்படின்னு சொல்லுவோம். at this angle the refracted ray grazes the surface of separation between the two media. அதாவது இந்த ஆங்கிளில் refracted ray வந்து சர்ஃபேஸை டச் பண்ணும்போது, சர்ஃபேஸில் உராயும் போது, கிரேஸ்னால் உராயிறது, செப்பரேஷன் பிட்வீன் த டூ மீடியா, ரெண்டு மீடியாவையும் செப்பரேட் பண்ணுது, ரெண்டு மீடியாவுக்கும் செப்பரேஷனாகவே மூவ் ஆன் ஆகுது, ரெண்டு மீடியாவையும் அது வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ when the angle of incidence exceeds the value of critical angle, critical angle சொன்னது 90 டிகிரி. ஓகேவா? angle of incidence வந்து எக்ஸீட் ஆகுது the value of critical angle. critical angle விட எக்ஸீடாக இருக்குது angle of incidence அப்படின்னா நமக்கு refracted ray வந்து is not possible. refracted அந்த லைட் வந்து refract ஆகவே ஆகாது, is not possible. since R greater than 90 டிகிரியாக இருக்கும்போது the ray is totally reflected back to the same medium. அதாவது அந்த லைட் ரேஸ் வந்து எது வழியாக பாஸ் ஆச்சோ அது வழியாகவே சேம் பாத்துலேயே வந்து ரெஃப்ராக்ட் ஆகிடும், அந்த சேம் மீடியத்துலேயே ரெஃப்ராக்ட் ஆகிடும். இதுதான் வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால். திஸ் இஸ் கால்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது லைட் ரேஸ் வந்து எந்த பாத்தில் வந்ததோ அதே பாத்தில் சேம் மீடியத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், ரிஃப்ளெக்ட் பேக் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து angle of incidence, total internal reflection. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இந்த லாஸ்ட் டயக்ராம் பாருங்களேன், ஆர் கிரேட்டர் தான் 90 டிகிரிங்கும் போது அது வந்து ஏருக்கு மூவ் ஆகாமல் வாட்டர் டென்சிட்டிலே வந்து அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, ரிஃப்ளெக்டட் பேக் வந்துருச்சு. ஓகேவா? இதுவே ஆர் லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்கும்போது ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே ஏரோட மீடியத்துக்கு மூவ் ஆன் ஆகிடுச்சு, லைட் ரே வந்து ஏர் மீடியத்துக்கு வந்து ரிஃப்ராக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதுவே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதுவே வந்து ஆர் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது டென்சர் மீடியம் வாட்டர்லேயே வந்து திருப்பி இது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, அந்த ஆப்ஜெக்டோட லைட் வந்து வாட்டர்லேயே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரியில் எந்த ரிஃப்ராக்ஷன் எதுவும் நடக்கலை. ஓகேவா? இந்த இமேஜ் பார்த்துட்டு இந்த லைன்ஸை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கண்டிஷன்ஸ் டு அச்சீவ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்? லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். லைட் வந்து கண்டிப்பாக டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு மூவ் ஆன் ஆகணும். அப்போ தான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வாட்டரை வந்து அவங்க டென்சர் மீடியம்னு சொல்கிறாங்க, ஏர் ரேரர் மீடியம்னு சொல்கிறாங்க. த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்சைட் த டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் தட் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள். டென்சர் மீடியத்துக்கு இன்சைடில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் ஆஃப் ஐ வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் 90 டிகிரியை விட கூட இருக்கணும். அதாவது ஆர் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் தான் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு இந்த ரெண்டு கண்டிஷனை சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்ஸ்? லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்சைட் த டென்சர் மீடியம் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் தட் ஆஃப் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகேவா? அடுத்து டோட்டல் இன்டர்னல் reflection in nature. Mirage. On hot summer days, patch of water may be on the road. This is an illusion. அதாவது இந்த மே மாதம் ரொம்ப சம்மராக இருக்கும் பார்த்தீங்களா, ஏப்ரல் மே அந்த
மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி சமயத்தில் சம்மராக இருக்கும்போது நம்ம ரோட்டில் போகும்போது நமக்கு முன்னாடி வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இல்யூஷனாக தெரியும், ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப சம்மராக இருக்கப்போ. அது வந்து இல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஏன் அது வந்து நமக்கு அந்த இல்யூஷன் ஏன் தெரியுது? இன் சம்மர் த ஏர் நியர் த கிரவுண்ட் பிகம்ஸ் ஹாட்டர் தென் தி ஏர் அட் ஹையர் லெவல்ஸ். இப்போ தரையோட கிரவுண்டுங்கிறது தரை, அந்த ரோட்டை ஒட்டி இருக்கிற அந்த கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஏர் எல்லாமே ரொம்ப சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். தேன் அந்த ரோட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற ஏரை கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடை ஒட்டி இருக்கிற அந்த கிரவுண்டை ஒட்டி இருக்கிற ஏர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஹாட்டர் ஏர் வந்து லெஸ் டென்ஸ், அதோட அடர்த்தி வந்து ஏரோட அடர்த்தி வந்து ஹாட்டர் ஏரில், அதாவது சூடான காற்றோட அடர்த்தி வந்து கம்மியாக தான் இருக்கும், லெஸ். ஓகேவா? அண்ட் ஹேஸ் ஸ்மாலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ வந்து ஸ்மாலாக தான், கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? தேன் தி கூலர் ஏர். ஹாட்டர் ஏரோட டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்மாலாக தான் இருக்கும் தேன் தி கூலர் ஏரை கம்பேர் பண்ணும்போது. Thus, a ray of light bends away from the normal and undergoes total internal reflection. அதாவது நார்மலை விட லைட் ரே வந்து பெண்ட் ஆகிறது அவேவாக இருந்தால், நார்மல்லேருந்து தள்ளி இருந்தது அப்படின்னா அதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இஸ் தி மெயின் காஸ் ஃபார் ஸ்பெக்டகுலர் பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அண்ட் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகுது, அதாவது பளபளக்கும். நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்டார்ஸோட அந்த வெளிச்சம் தெரியும் பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் டைமண்டோட வெளிச்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதான் ஸ்பெக்டகுலர் பிரில்லியன்ஸ், கண்கவர் பளபளப்பு. ஓகேவா? அது வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்ஸ் அந்த ரீசன்னால தான் நமக்கு வந்து இந்த டைமண்ட்ஸும் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸும் வந்து நமக்கு வந்து பளபளப்பாக, ரொம்ப கண்கவரில் அழகாக அப்படியே பளபளப்பாக தெரியும் நமக்கு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ஏன்னா அந்த டைமண்ட்ஸ் ட்விங்க்லிங் ஸ்டார் ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் நம்ம கண்ணில் பட்டு நமக்கு அந்த மாதிரி அந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெக்டகுலர் பிரில்லியன்ஸாக தெரியும். அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். Optical fibers are bundle of high quality composite glass or quartz fibers. Optical fibersங்கிறது quartz fibers-ஆலேயே இருக்கலாம் அல்லது high quality composite glass-ஆலேயும் இருக்கும். Each fiber consists of a core and cladding. ஒவ்வொரு ஃபைபருமே அதுக்கு வந்து ஒவ்வொரு ஃபைபருக்குமே ஒரு கோர் இருக்கும், ஒரு கிளாடிங் இருக்கும், ஒரு கரு, மைய கரு இருக்கும், அது சுற்றி ஒரு வெளிக்கரு இருக்கும், வெளிப்புறம் இருக்கும். The refractive index of the material of the core is higher than that of the கிளாடிங். கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஹையராக இருக்கும் தேன் தி கிளாடிங்கோட கம்பேர் பண்ணும்போது கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் ஹையராக இருக்கும். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ஒர்க் ஆன் தி ஃபினோமினன் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து எந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணுது. When a signal in the form of light is directed at one end of the fiber at a suitable angle, it undergoes repeated total internal reflection. Optical fiberல வந்து லைட் எப்படி போகும்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆங்கிள், ஒரு சூட்டபிள் ஆங்கிளில் தான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ 45 டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் 45 டிகிரி 30 டிகிரி எப்படி சொல்லுவோம் பார்த்தி, இந்த ஆங்கிள், அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆங்கிளில் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஃபைபரில் லைட் வந்து மூவ் ஆன் ஆகும். ஆப்டிக்கல் ஃபைபர் இட் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த இது வந்து ரிப்பீட்டட் தான் அலாங் த லென்த் ஆஃப் த ஹோல் லென்த் ஆஃப் ஃபைபர்லையும் இப்படி தான் வந்து நமக்கு வந்து அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு சூட்டபிள் ஆங்கிளில். அண்ட் ஃபைனலி கம்ஸ் அவுட் அட் த அதர் எண்ட், இன்னொரு எண்டுக்கு வந்துடும். ஒரு எண்டில் ஒரு சூட்டபிள் ஆங்கிளில் மூவ் ஆன் ஆகிற லைட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை வந்து கான்செப்ட் அப்ளை ஆகி அது ரிப்பீட்டடாகவே நடந்து அதர் எண்டு ஃபைபரோட அதர் எண்டில் வந்து வெளியே வரும். Optical fibers are extensively used for transmitting audio and video signals through long distanceக்கு ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஆடியோ அண்ட் வீடியோ சிக்னல்ஸை சென்ட் பண்ணணும்னா ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் டியூ டு தியர் ஃப்ளெக்சிபிள் நேச்சர், இதோட ஃப்ளெக்சிபிள் நேச்சர்னால ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எனேபிள் physicians to look and work inside the body through tiny incisions without having to perform surgery. அதாவது சர்ஜரியே இல்லாமல் இப்போ நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, மைன்யூட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தியா, அதை வந்து டாக்டர்ஸ் ஃபிசிஷியன்ஸ் வந்து அந்த ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க, சர்ஜரி பண்ணாமல். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் அந்த யூனிட் லைட் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நடத்தின ஃபுல் யூனிட்டையும் முடிச்சிட்டேன் மேம். உங்களுக்கு எந்த பார்ட்டு புரியலை அப்படின்னாலும் மேம்கிட்ட நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் நல்லா படிக்கணும். தேங்க்யூ.